கன்சர்வேட்டிவ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை நேற்று அக்கட்சியின் தலைவரான ரிஷி சுனக் வெளியிட்டுள்ள நிலையில் புலம்பெயர்தல் குறித்த அக்கட்சியினர் நிலைப்பாட்டை தேர்தல் அறிக்கை தெளிவாக விளக்கியுள்ளது. பிரித்தானியாவை பொறுத்தவரை அரசியலில் புலம்பெயர்தல் பெரும் பங்கு வகிக்கின்றது. அதாவது புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தும் கட்சிக்கு பிரித்தானிய மக்களுடைய ஆதரவு என்னும் ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆகவே கட்சிகளின் தேர்தல்கள் அறிக்கைகள் புலம்பெயர்தலை குறிவைப்பதாக அமைந்துள்ளன. அவ்வகையில் நேற்று அதாவது ஜூன் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தங்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் ரிஷி சுனக். அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள முக்கிய விடயங்களில் ஒன்று சட்டப்படி புலம்பெயர்வோர் எண்ணிக்கையை குறைப்பதும் சட்டவிரோத புலம்பெயர்தலை தடுத்து நிறுத்துவதும் ஆகும். தங்கள் தேர்தல் அறிக்கையில் புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ள ரிஷியின் கட்சி அதே நேரத்தில் பணியாளர் தட்டுப்பாடு உள்ள தொழில்களுக்கும் அரசு மருத்துவமனைக்கும் தேவையான திறமைமிக்க வெளிநாட்டவர்களை கொண்டுவர இருப்பதாக அறிவித்துள்ளது. புலம்பெயர்ந்தோரால் பிரித்தானிய மக்களுக்கு அரசு வழங்கும் சேவைகள் கிடைப்பதிலும் வீடு கிடைப்பதிலும் எந்த பிரச்சனையும் எட்டப்படாத வகையில் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை குறைக்கப்பட முயற்சி மேற்கொள்ளப்பட்டும் என்றும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக தாங்கள் மீண்டும் ஆட்சி அமைத்தால் புலம்பெயர்தல் பாதியாக குறைப்பதாகவும் ஆண்டுதோறும் புலம்பெயர்வோர் எண்ணிக்கையை மேலும் குறைக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான கிரீஸ் நாட்டின் தீவுகளுக்கு அருகில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த நிலநடுக்கமானது நேற்று செவ்வாய் உள்ளூர் நேரப்படி இரவு 9 மணிக்கு ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கமானது 4.2 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. கிரீஸ் நாட்டின் தெஸ்லி, மக்னீசியா, வோலோஸ் ஆகிய தீவுகளுக்கு அருகே கடல் மட்டத்தில் இருந்து 11 கிலோமீட்டருக்கு குறைந்த ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. மேலும் கிரீஸ் நாட்டிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஆஜியா அண்ணா, 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இஸ்ட்ரிவா மற்றும் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஸ்காயதோஸ் ஆகிய இடங்கள் குறைந்த அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய கோடை காலத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் கனடியர்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது. சில ஐரோப்பிய நாடுகளில் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் காணப்படுவதால் மிகவும் விழிப்பாக இருக்குமாறு கனடிய மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். ஐரோப்பாவில் பயங்கரவாத அச்சுறுத்தல் உள்ளது. பல ஐரோப்பிய நகரங்களில் பயங்கரவாதிகள் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் என்று கனடிய அரசாங்கம் தனது பயண ஆலோசனையில் தெரிவித்துள்ளது. பிரான்சில் கடந்த சில ஆண்டுகளாக பல சந்தர்ப்பவாத மற்றும் திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள் நடந்துள்ளன. இவை பல மரணங்கள் மற்றும் காயங்களை விளைவித்துள்ளன. மேலும் தாக்குதல்கள் சாத்தியமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் குறித்த பயண எச்சரிக்கைகள் கொண்ட பிரபலமான இடங்கள் பிரான்ஸ், இத்தாலி, பெல்ஜியம், டென்மார்க், ஜெர்மனி, ஸ்பெயின், ஸ்வீடன், பிரித்தானியா மற்றும் நெதர்லாந்து. இந்த கோடை காலத்தில் பிரான்சின் பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன. எனவே குறித்த பகுதியில் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் அதிக அளவில் காணப்படுவதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே பொது இடங்களில் இருக்கும்போது உங்கள் சுற்றுப்புறங்களை பற்றி எப்போதும் விழிப்புணர்வுடன் இருங்கள் என்று கனடிய பயண ஆலோசனை தெரிவித்துள்ளது. பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களின் போது குறிப்பாக எச்சரிக்கையாக இருங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் விவகாரத்தில் எகிப்து, ஈரான், யுஎஸ், சவுதி அரேபியா மற்றும் எத்தோப்பியா ஆகிய நாடுகளை இந்தியா வரவேற்கின்றது. பிரிக்ஸ் அமைப்பில் எகிப்து, ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா மற்றும் எத்தியோப்பியா ஆகிய நாடுகளை புதிய உறுப்பினர்களாக சேர்த்து இந்தியா மனமகிழ்ந்து வரவேற்றுள்ளது. ரஷ்யாவின் நகரில் சமீபத்தில் நடந்த பிரேஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்த குறிப்பிடத்தக்க வளர்ச்சி நடைபெற்றுள்ளது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பாக இருந்த பிரிக்ஸ் அமைப்பு தற்போது புதிய உறுப்பினர்களின் சேர்க்கையுடன் உலக அரங்கில் மேலும் பல பெற்றுள்ளது. உலகளாவிய தாக்கத்தை அதிகரிப்பதாகவும் சர்வதேச ஒத்துழைப்பை வளர்ப்பதாகவும் நோக்கமாக கொண்ட இந்த அமைப்பின் விரிவாக்கம் குறிப்பிடத்தக்க திருப்பு முறையாக அமைகின்றது. புதிய உறுப்பினர்களின் வருகையால் புவியியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேம்பட்ட உறுப்பினர் பட்டாளத்தை கொண்ட பிரிக்ஸ் உலக அரசியல் மற்றும் பொருளாதார கூட்டாண்மை உறவுகளை மறுசீரமைக்கும் திறன் பெற்றிருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சூர்பாக் என்று அழைக்கப்படும் ஒரு பாக்டீரியா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பாக்டீரியா விண்வெளி வீரர்களது சுவாச மண்டலத்தை பாதித்து உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் திறன் கொண்டது. இவை வேற்றுக்கிரக பாக்டீரியாக்கள் அல்ல, பூமியில் உள்ள பாக்டீரியாக்கள் தான். ஆனால் பூமியில் இருந்து பயணித்த இந்த பாக்டீரியா விண்வெளியில் மூடிய சூழலில் மிகவும் ஆபத்தானவை என்று அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் திருச்சி விமான நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பயணிகள் முனையம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப ஒழுங்குபடுத்தல் பணிகள் முடிவடைந்து நேற்று முதல் மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ஆலயத்தில்
கோவிலின் ராஜகோபுரத்தினை பறைசாற்றுகையில் நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளதுடன் இந்து சமயம், தமிழர் கலாச்சாரம், இந்து கடவுள்களின் படங்கள், நடராஜர் சிற்பங்கள் பொறிக்கப்பட்டு இந்த விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சி விமான நிலைய புதிய முனையத்தின் ஊடாக முதல் விமானம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் கொழும்பு நோக்கி அதிகாலை 5 மணிக்கு புறப்பட்டது. மேலும் காலை 6:50 மணிக்கு சிங்கப்பூரிலிருந்து இண்டிகோ விமானம் முதலாவது விமானமாக திருச்சியில் தரையிறங்கிய போது இண்டிகோ விமானத்திற்கு நீர்விசிறி வரவேற்கப்பட்டது. புதிய முனையமான 60,723 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்திய ரூபாய் 1,112 கோடி மத்தியில் அரசால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய முனையமானது கடந்த ஜனவரி 2ஆம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக துப்பாக்கி ஒன்றை கொள்வனவு செய்தமை தொடர்பாக தொடரப்பட்ட 3 வழக்குகளிலும் அமெரிக்க ஜனாதிபதி பைடனின் மகன் ஹண்டர் பைடன் குற்றவாளி என்று அந்த நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தலில் பைடன் மீண்டும் போட்டியிடவுள்ள நிலையிலேயே அவரின் மகன் குற்றவாளி என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவை பொறுத்தவரை துப்பாக்கிகளை கொள்வனவு செய்ய கட்டுப்பாடுகள் இல்லை. 18 வயதை கடந்தவர்கள் அனைவரும் சட்டப்பூர்வமாக துப்பாக்கிகளை கொள்வனவு செய்யலாம். இதன்போது ஒரு விண்ணப்பத்தை மட்டும் அவர்கள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். குறித்த விண்ணப்பத்தில் போதைப்பொருள் பயன்பாடு உள்ளிட்ட சில கேள்விகள் மட்டும் கேட்கப்பட்டு இருக்கும். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியின் மகளான ஹண்டர் பைடன் கடந்த 2018 துப்பாக்கியை கொள்வனவு செய்துள்ளார் என்னும் அவர் நிரப்பிக் கொடுத்த விண்ணப்பமே அவருக்கு எதிராக திரும்பியுள்ளது. இதன்போது அவர் நிரப்பிக் கொடுத்த விண்ணப்பத்தில் போதைப்பொருள் பயன்படுத்த குறித்த கேள்விக்கு ஹண்டர் பைடன் போதைப்பொருள் எதையும் பயன்படுத்தவில்லை என்று பதிலளித்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பாக அமெரிக்க அரசிடம் பொய் கூறியது போது போதைப்பொருள் பயன்படுத்தும் போது துப்பாக்கியை வைத்திருந்த உள்ளிட்ட 3 குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்தன. இந்த 3 குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என்று அந்த நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அமெரிக்க சட்டப்படி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டவருக்கு 120 நாட்களில் தண்டனை விபரம் அறிவிக்கப்பட வேண்டும். இதன்படி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடக்கும் நிலையில் அதற்குள் தண்டனை விபரம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க வரலாற்றில் ஜனாதிபதியின் மகன் ஒருவன் குற்ற வழக்கில் தண்டிக்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். இந்த தீர்ப்பு வெளியான பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி பைடன் நீதிமன்றம் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். அதே நேரம் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்வது குறித்தும் ஆலோசித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.